ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எத்தனை வாட்டி புக்கை திரும்ப திரும்ப படித்தாலும் டெஃபினேஷன் மட்டும் புரிஞ்சிடும், ஆனால் கான்செப்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு புரியாது. இது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இது. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் லேர்ன் நெக்ஸ்ட் சேனல் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸுக்காக க்ரியேட் பண்ண சேனல் இது. அதாவது ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இந்த சேனல் மூலிமா அவங்களுக்கு ஸ்கில்ஸ் ஓரியன்டாக டெக்னிக்ஸ்லாம் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸோ இல்லைனா பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் 3Q டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். அது என்ன 3Q டெக்னிக் அப்படின்னா, நார்மலாக நம்ம ஒரு 3 போர்ஷனாக நம்ம பிரிக்கிறோம் கான்செப்ட்ஸை. ஸோ ஒரு டாபிக் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அது என்னதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அதோடைய ஃபங்க்ஷனோ இல்லை அது எப்படி யூஸ் ஆகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். வேர் எங்கே அதை யூஸ் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட், ஹவ், வேர். ஸோ இது மூணுத்துக்கும் நீங்கள் இந்த 3 கொஷினுக்குமே நம்ம ஆன்சர் கிடச்சிது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கான்செப்ட்ஸ் புரிஞ்சிடும். ஸோ கான்செப்ட்ஸ் நீங்கள் புரிஞ்சாலே நீங்கள் அதை சீக்கிரமாக மறக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 3Q டெக்னிக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை அப்ளை பண்ணி பாருங்கள். இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நான் ஃபோர்ஸ்ன்ற டாபிக் எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். ஸோ ஃபோர்ஸ்னால் என்ன? ஸோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம புஷ் பண்ணுறதோ இல்லைனா புல் பண்ணுறதோ ஃபோர்ஸுன்றது சொல்கிறாங்க. இன்னொன்று, இட் சேஞ்சஸ் தி ஸ்பீடு, டைரக்ஷன் அண்ட் ஷேப். ஸோ இது மூணுத்தையும் ஃபோர்ஸ் மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ண முடியும். ஸ்பீட் இதுதான் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி டெஃபினேஷன் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ ஹவ், அது எப்படி யூஸ் ஆகுது, அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுடைய டே டு டே லைஃப்லேயே நம்ம நிறைய ஆக்டிவிட்டிக்கு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு நம்ம காலையில் ஏஞ்சதுலேருந்து நைட்டு முடிகிற வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஃபோர்ஸ் நம்ம ஆக்டிவிட்டியில் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம டீத் ப்ரஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க? யூ ஆர் அப்ளைங் த ஃபோர்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கூலில் ட்ராவல் பண்ணுறதுக்கு இஃப் யூ ஆர் நீங்கள் இப்போ சைக்கிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சைக்கிளை நம்ம பெடல் பண்ணுறோம். ஸோ பெடல் பண்ணும்போது என்ன ஆகுது, அந்த ஃபோர்ஸ் நம்ம பெடலில் அப்ளை பண்ணுறோம். அப்போது அந்த வீல் சுற்றுது. ஸோ வீல் சுற்றும் போது என்ன ஆகுது, சைக்கிள் மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் கொஞ்சம் வேகமாக ஃபோர்ஸை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், வீல் வேகமாக சுத்தமா, அப்போ அங்கே என்ன ஆகுது, உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஃபோர்ஸ் கம்மியாக கொடுத்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஃபோர்ஸுன்றது ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது, நீங்கள் சைக்கிள் போயிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு இடத்துல லெஃப்ட் டேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஹேண்டில் பாரை லெஃப்ட் சைடுக்காக நம்ம டேர்ன் பண்ணுறோமா. ஸோ அப்போ அங்கே என்ன பண்ணுறீங்க, யூ ஆர் யூஸிங் தி ஃபோர்ஸ் டு டேர்ன் யுவர் சைக்கிள். ஸோ அப்போது ஒரு டைரக்ஷனை மாற்றுறதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், யூ ஆர் அப்ளைங் த ஃபோர்ஸ். சரிங்களா? அதே மாதிரி ஷேப், இப்போ டைரக்ஷன் பார்த்தோம், ஸ்பீட் பார்த்தோம். அடுத்தது ஷேப். ஸோ ஷேப் நம்ம இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த க்ளேலாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷேப்பை நம்ம என்ன பண்ணுவோம், க்ரியேட் பண்ணுறோமா. ஸோ அந்த ஷேப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமா. அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் அம்மா சப்பாத்தியோ ஏதோ சப்பாத்தி சுடுறதுக்கு மாவு பேசுகிறாங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஷேப்பை மாற்றுறதுக்கும் இங்கே என்ன யூஸ் ஆகுது, ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. சரிங்களா? ஸோ ஒரு பெண்ணை யூஸ் பண்ணி எழுதுறதுலேருந்து ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணுறது வரைக்குமே நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபோர்ஸ் இட்ஸ் அப்ளைங், ஃபோர்ஸ் இஸ் அப்ளைங் எவ்ரிவேர். சரிங்களா? ஃபோர்ஸோடைய கீ கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு 2 ஆப்ஜெக்ட் இன்வால்வ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஒன்று அப்ளை ஃபோர்ஸ், இன்னொன்று ரிசீவ் ஃபோர்ஸ். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் தள்ளுறீங்க அப்படின்னா ஸோ நம்ம கையிலேருந்து தள்ளும் போது ஸோ நம்ம கையும் ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஸோ இது நம்ம கை மூலியமாக தள்ளுறதுனால நம்ம இங்கே அப்ளை ஃபோர்ஸ், அங்கே அந்த ஆப்ஜெக்டில் ரிசீவ் ஆகுறதுனால அது ரிசீவிங் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு 2 ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக வேணும். அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட்ஸ் ஏன் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கான்செப்ட்
கான்செப்ட்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து மக்கப் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. ஸோ இது வந்து அதே மாதிரி நீங்கள் சீக்கிரமாகவும் வந்து மறக்க மாட்டீங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்கள் லைக் ஃப்யூச்சரில் இப்போ நீங்கள் வந்து +2 முடிச்சுட்டு அடுத்து காலேஜ் போகிறதுக்கு நீட் எக்ஸாமு, ஜேஇ எக்ஸாம், ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸே இருக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகிறதே வந்து அவங்க கான்செப்ட்ஸ் வந்து புரிஞ்சிக்காதனால தான் வந்து அவங்களால வந்து நிறைய எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ இப்போத்துலேருந்து நீங்கள் வந்து அதெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ எந்த கான்செப்ட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்ற மைண்ட் செட்டில் இருங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நன்றி.